அனாமிகா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அனாமிகா பார்த்து விஜய் வந்து, "நீ எதுக்காக வீட்டுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நான் வராம எங்கே போவேன்? நான் இங்கே தான் வருவேன். உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. என்னை எல்லாரும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, எல்லாருக்கும் வச்சுருக்கேன் உங்களுக்குலாம்" அப்படி சொல்கிறாங்க. அனாமிகாவோட பேரண்ட்ஸ் வந்து வராங்க. அவங்க வந்து, நீங்கள்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் அவன் மேலே பழிய சுமத்தி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. விஜய் வந்து அந்த குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேட்குறாங்க. அதை கேட்டு வந்து எல்லாருமே வந்து, அனாமிகா மேலே நிறைய தப்பு இருக்குமா, அவள் என்ன வேலை செஞ்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, தேவையில்லாமல் பேசாதீங்க, இல்லை என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை, அப்போ கூட என் பொண்ணை வந்து நீங்கள் இப்படிலாம் நினைத்து தடுத்துவீங்க, அந்த குழந்தைய வெளியே அனுப்புங்க, இதுக்கப்புறம் என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. குழந்தைய வெளியே அனுப்ப முடியாதுன்றாங்க. உன்னை அனாமிகா வந்து அனுப்பி தான் ஆகணும், இதுக்கப்புறம் அந்த குழந்தை இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் நேராக கூட்டின்னு வந்து குழந்தைய வெளியே தள்ளுறாங்க. நீங்கள் வெளியே போ அப்படின்றாங்க. அவரை பார்த்துட்டு வந்து செம்ம கடுப்பாக எடுத்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சரி, ஒரு சின்ன குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாது, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன், சரி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆமாம், நான் அப்படி தான் நடந்துப்பேன், இந்த பொண்ணு இங்கே இருக்கவே கூடாது, இந்த குழந்தை எதுக்கு இங்கே இருக்கணும், தவறான பொண்ணு இது அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. மகா, உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படி பேசுகிறதுக்கு, ஒரு குழந்தைய பற்றி இப்படி பேசுறியே, நீயும் ஒரு பொண்ணு தானே, யாரை பற்றி வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்களா அப்படின்னோடனே, எனக்கு தான் தெரியுமே இவ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, நீங்கள் பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு மகா அப்படின்றாரு விஜய். உடனே வந்து, இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் அவ்வளோதான், நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும், எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இந்த குழந்தைய வெளியே அனுப்பிச்சிடுங்க, அப்படி இங்கே அனுப்பலை நீங்கள் எல்லாரும் வந்து இதுக்கான தண்டனை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சூர்யாவுக்கு செமையாக கோவம் வந்துடுது. என்ன பேசுகிற நீ அனாமிகா, உன் விஷயத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா, யாருக்கு யார் தண்டனை கொடுக்குறது, அவன் தெரியாத தப்புக்கு நீ தண்டனை கொடுக்குறத நினச்சிட்டு வாழ்க்கை நீ கெடுத்துக்காத அப்படின்றாங்க. நான் அதை கேட்டு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சூர்யா, உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துரிஞ்சு அனாமிகா பேசுகிறாங்க. இதெல்லாம் சித்ரா சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக அனாமிகா பெரிய பிரச்சனை உண்டு பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே பெரியவங்க வந்து, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறமா, அதுக்காக நீ இப்படிலாம் பண்ணாதமான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அமைதிப்படுத்த அனுப்புகிறாங்க. இங்கே அனாமிகா சம கோவத்தில் இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண போகிறேன் பாரு, நான் உங்களெல்லாம் நல்லா அழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து மகா கிட்ட வந்து பேசலான்னு வராரு. மகா வந்து சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க. சூர்யா வந்து, என்ன மகா என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்றாரு. நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ இவ ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே, சூப்பர் ஐடியா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு என்ன பண்ணுறாரு, ஐயோ எனக்கு தலைவலிக்குதே, தலைவலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. மகா வந்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது, எனக்கு தைலம் தேய்ச்சி விட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் நீ தேய்ச்சி விட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. தைலம் தேய்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தைலத்தை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. இந்தாங்க நீங்களே தேய்ச்சிங்க அப்படின்னோடனே, நானே வா, ஏன் மகா இப்படிலாம் பண்ணுறேன், நீ தேய்ச்சி விட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா, அதெல்லாம் தேய்க்க முடியாது உங்களுக்கு, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அவர் தைலம் தேய்ச்சி பார்க்குறா, ரொம்ப எரியுது, ஐயோ இப்படி எரியுது, எக்ஸ்பைர் ஆன டேட்டு தைலத்தை எங்கிட்ட கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே மகா வந்து உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு அப்படி பார்த்துட்டு சூர்யாவை ரசிக்கிறாங்க. அடுத்து வந்து சூர்யா என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. எப்படி வந்து மகாவை சமாதானப்படுத்த போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா ஐடியா கொடுக்குறாங்க. மகாவுக்கு வாங்கின அந்த வந்து மெட்டியை வந்து மகா காலில் போட்டு விடுங்க, கண்டிப்பாக சமாதானம் ஆகிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு சூர்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மகாவுக்கு வந்து மெட்டியை போட்டு விடுறாரு. முதல்ல மகா வந்து செமையாக பிஹேவ் பண்ணுறாங்க, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கழட்டாமல் வந்து போனால் போதுன்னு விட்டுட்டு போகிறேன், இதுக்கப்புறம் இப்படி பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அது கேட்டு சூர்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மகா மெட்டியை ஏற்றுக்கினா, அப்போ கன்ஃபார்மாக என்னை ஏற்றுக்கினா தான் அர்த்தம். மகா வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறா, வெளிப்படையாக பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்து செம கோவத்தில் இருக்காங்க அனாமிகா செம கடுப்பில் இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அனாமிகா போயிட்டு, விஜய் இங்கே பாருங்கள், 2ல் 1 நான் முடிவு கேட்குறேன், ஏன்னா லாஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு கொடுத்து பார்க்குறேன், இந்த சான்ஸ்லேயும் நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, எனக்கு நீ என்ன சான்ஸ் கொடுக்குறது, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், இந்த குழந்தைய எங்கே வந்து வந்தாலோ அதே இடத்துல எடுத்துன்னு போய் விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா நானாவது எடுத்துன்னு போய் விட்டுறேன்னாங்க. நீ யார் என் குழந்தைய விடுறதுக்கு, இவ ஏன் குழந்தை, உங்கள் குழந்தையா, உங்களுக்கு அசிங்கமாலே இப்படி சொல்கிறதுக்கு, இவ யார் பெற்ற குழந்தையோ, இங்கே பார் அவளோட அப்பா, நான் தான் அப்பான்னு வேணா நீங்களாக இருக்கலாம், ஆனால் அம்மா நான் கிடையாது, நான்லாம் இந்த குழந்தைக்கு ஆயா வேலை பார்த்துட்டு இங்கெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு அவசியமும் கிடையாது, மரியாதை இந்த குழந்தை எதுவுமே பில்லா அப்புறம் நடக்கிறதே வேறு, என் சுயரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க, ஏற்கனவே உன் சுயரூபம் தான் எனக்கு தெரியுமே, இப்போ என்ன பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், அதெல்லாம் சாதாரண விஷயம், இந்த அனாமிகாவுக்கு இன்னொரு முகம் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க, அவ்வளோ அளவு மோசமாக நான் நடந்துப்பேன், அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம், உங்களை மட்டும் கிடையாது இந்த குடும்பத்தையே நான் அசிங்கப்படுத்துவேன், பார்க்க போகிறீங்களா, அவங்க குடும்பம் உங்களுக்கு முக்கியம்னு சொல்லுவீங்க, இப்போ நான் அசிங்கப்படுத்த போகிறேன்னு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்கினா அப்புறம் அவ்வளோதான் அனாமிகா, நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன பாடுபடுத்த எடுத்தாலும் சரி, ஏன் குழந்தை ஏன் கூட தான் இருக்கும் அப்படின்னோடனே அனாமிகா செம டென்ஷனாக இங்கே வந்து போகிறாங்க. இது